கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அதாவது கிட்டத்தட்ட 17 கோடி ரூபா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட வீடியோ, திமுகவை சேர்ந்த நிறைய பேரோட வீடியோ ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா பண்ணி நிறைய வீடியோ டிஃபேம் பண்ணுற மாதிரி, அவர் அவதூறு பரப்புற மாதிரி நிறைய ஏஐ வச்சு நிறைய மார்ஃபிங்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து இறக்கியிருந்தாங்க. நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இருக்குதுன்னு நினச்சி நம்ம அப்படியே விட்டு அதை கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துடுவோம். காரணம், நமக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற பதிலை பார்த்தீங்கன்னா திமுக அரசால் கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கரூர் விஷயம் நடக்கும்போது கூட நிறைய விஷயங்கள் நிறைய பரப்புறதுக்கு நிறைய பிளான் பண்ணாங்க, நிறைய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டை முடிச்சு ஸோ அதை தாண்டி வந்துட்டோம். இப்போ ஆன்லைனில் வர விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? இந்த சின்னம், அதாவது சின்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்றது ஊர் சைடில் போனால் உங்களுக்கு தெரியும். இப்போது நிறைய கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபேமஸாக இருக்கிறது ரெண்டு சின்னம் தான். ஒன்று உதயசூரியன், இன்னொன்று ரெட்டலை. ஸோ அங்கே போய் நீங்கள் ரெட்டலையை காமிச்சிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் எம்ஜிஆர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா கூட அந்த அளவுக்கு அங்கே ரீச் கிடையாது. ஆனால் ஊரில் இருக்கிற கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெட்டலைனாலே எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரியன் சொன்னால் கருணாநிதி, அவங்கள தான் பேசுவாங்க. மற்றபடி வேறு எந்த சின்னமும், அதாவது எவ்வளோ கட்சிகள் வந்தாலும் வேறு எந்த சின்னமும் கிராமம் வரைக்கும் போய் சேர வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இப்போ நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி அதுதான். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளும் பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளோட சின்னம் வந்தோன்னா இதுதான் நம்ம சின்னம். ஏன்னா நம்ம கொடி பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துச்சு, கிராமங்கள்லாம் போய் நம்ம கொடி போய் சேர ஆரம்பிச்சிச்சு. அந்த ரெட்டை யானையாக இருக்கட்டும், வாகை பூவாக இருக்கட்டும், அந்த கொடி கலராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கொண்டு போய் சேர்த்துட்டோம். இப்போ நமக்கு இருக்கிற மெயின் வேலை என்ன? இந்த ஓட்டு குத்தும் போது நம்ம சின்னம் என்னன்றது மக்களுக்கு தெரியும். மெயினாக ஊரில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ரொமோட் பண்ணிடலாம்.